8th standard maths chapter 3 algebra exercise 3.6 ல first sum fill in the blanks. x ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, x உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. x plus 5 is equal to 12, x is equal to 12 plus 5 வந்து அந்த பக்கம் போகும்போது டிரான்ஸ்போஸ் ஆகும்போது -5 ஆகும். அப்போ 12 இருந்து 5 போனால் என்ன, 5 சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் வந்து 7. x உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னது 7. y இந்த ஃபர்ஸ்ட் வந்து x உடைய வேல்யூ 7. அடுத்து வந்து the value of y ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, y உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. இங்கே வந்து y minus 9 that is equal to plus 7லேருந்து -5 போனால் +2. அடுத்தது y is equal to இந்த -9 அந்த பக்கம் போது +9. அப்போது y is equal to 11. y உடைய வேல்யூ வந்து 11. தேர்ட் சம் ஈக்குவேஷன் 8m is equal to 56 கொடுத்துருக்காங்க. m உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். m is equal to 56/8 கட் கொடுத்தீங்கன்னா 1 8s are 8, 7 8s are 56. அப்போ m உடைய வேல்யூ என்னது நம்மளுக்கு 7. இப்போ இங்கே m உடைய வேல்யூ வந்து 7. அடுத்த சம் வந்து the value of p in the equation 2p/3 is equal to 10 கொடுத்துருக்காங்க. p உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. இங்கே வந்து இப்போ 2p/3 is equal to 10 எழுதிக்கிறேன். 2p is equal to 3 10 into 3. இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் போனால் அந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு இந்த பக்கம் டிவிஷனில் இருக்குது பை 3 இருக்குது, அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனாக போகும். அப்போது 10 into 3 இங்கே 2p is equal to 30. அப்போது p உடைய வேல்யூ வந்து 30/2. இங்கே டிவிஷன் மல்டிப்ளிகேஷனில் இருக்க கீழே இங்கே மேலே இருந்தால் கீழே போகும்போது டிவிஷனில் போகும். அப்போது 30/2. அப்போ இங்கே கட் கொடுத்தீங்கன்னா 1 2s are 2, இங்கே வந்து 1 2s are 2, மீதி 2 1 இருக்குது 10 வரும். 2 2 5 2s are 10. சரிங்களா? 1 2s are 2, 15 2s are 30. அப்போ பியோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 15. ஃபிஃப்த் சம் வந்து the linear equation is one variable as one solution. ஒரு லீனியர் ஈக்குவேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 1. say true or false. அடுத்தது செகண்ட் சம், the shifting of a number from one side to the equation other side is called transposition. அதாவது ஒரு பக்கத்தில் இருந்து அடுத்த பக்கம் போகும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டிரான்ஸ்பொசிஷன் சொல்லுவோம். அது வந்து ட்ரூ. அடுத்து செகண்ட் வந்து லீனியர் ஈக்குவேஷன் இஸ் ஒன் வேரியபிள் ஆஸ் ஒன்லி ஒன் வேரியபிள் வித் பவர் 2. இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். லீனியர் ஈக்குவேஷன் இஸ் ஒன் வேரியபிள் ஆஸ் ஒன்லி ஒன் பவர் தான் இருக்கும். ஒன்லி ஒன் வேரியபிள் வித் பவர் 1. ஒன்லி ஒன் வேரியபிள் தான், வித் வந்து பவர் 2 கிடையாது, வித் பவர் 1. அந்த ரைட் ஸ்டேட்மெண்ட். அப்போ இது என்னது ஃபால்ஸ். இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் x/2 is equal to 10. x/2 is equal to 10 கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம வந்து x/2 is equal to 10ன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. x/2 10ன்னா x உடைய வேல்யூ வந்து 10 போடுறோம். x/2 is equal to 10. அப்போ x is equal to 10 into 2 என்னது 20. அப்போ x உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னது 20. x is equal to 20 நீ தேர்டு இதில் இருக்குது. அப்போ இங்கே தேர்டு ஒன் தான் சரியானது. x is equal to 20. அடுத்த சம், அடுத்தது d வந்து 20 is equal to 6x minus 4 கொடுத்துருக்காங்க. நான் அதை எப்படி எழுதுனா 6x minus 4 is equal to 20 இந்த பக்கம் இப்படி எழுதிக்கிறேன். அப்போ 6x is equal to 20 minus 4 அந்த பக்கம் போகும்போது +4 ஆகும். அப்போது 24 24 ஆட் பண்ணால் 24. இப்போ x is equal to 6 வந்து கீழே வரும். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே டிவிஷனில் வரும். அப்போ 6. அப்போது 24/6 is equal to 4. 1 6 are 6, 4 6 are 24. அப்போ x உடைய வேல்யூ என்னது 4. இங்கே 4ங்கிறது ஆப்ஷன் 1ல் இருக்குது. அப்போ 1 தான் இங்கே சரியான விடை. அப்போ 1 is equal to x is equal to 4. அடுத்த தேர்ட் சம் வந்து 2x minus 5 is equal to 3 minus x நீ கொடுத்துருக்காங்க. அப்போ 2x x வந்து இந்த x வந்து இந்த பக்கம் வரும். x எல்லாம் ஒரு பக்கமும் கான்ஸ்டன்ட்லாம் அந்த பக்கமும் கொண்டு போகிறோம். இப்போ -x இந்த பக்கம் ப்ளஸ் வரும்போது +x ஆகும். இங்கே 3 இங்கே -5 அந்த பக்கம் போகும்போது +5 மாறும். 2x plus x 3x, 5 plus 3 8. அப்போ x is equal to என்னது 8/3. இங்கே x is equal to 8/3 எந்த ஆப்ஷனில் இருக்குது? 4th ஆப்ஷனில் இருக்குது. அப்போது 4th ஆப்ஷன் is equal to x is equal to 8/3.
அடுத்தது டி சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7x - 4 - 8x = 20. ஃபஸ்ட்டு எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். 7 + 7x - 8x என்னது -x. சரிங்களா, சைன் வேறு வேறு இருக்குது. அப்போ பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை செப்பரேட் பண்ணி பிக் நம்பருக்கு முன்னாடி உள்ள சைன் போடுறோம். இப்போ இங்கே -1 வரும், அதை -6 போடுறோம். இங்கே 20 அந்த பக்கம் போகும்போது +4 ஆகும். அப்போ x = -24. சரிங்களா, அது எந்த ஆன்சர்? ஆப்ஷன் 5 தான். சரிங்களா, அப்போ 5 = x = -24. அடுத்தது ஈசம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4/11 - x - 7/11 கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோடைய வேல்யூ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சு நம்பர்ஸ் அந்த பக்கம் கான்ஸ்டன்ட் அந்த பக்கம் கொண்டு போகிறோம். இப்போ -x = -7/11. இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ அந்த பக்கம் போகும்போது -4/-11 கீழே சேமாக இருக்குது. அப்போ 11 தான். இப்போ 11 = -7ஐயும் -11 4ஐயும் ஆட் பண்ணால் -11. சரிங்களா, அப்போ x = இங்கே -x = -1. அப்போ x = +1. x = +1 எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2ல் இருக்குது. அப்போ ஈக்கு வந்து ஆப்ஷன் 2 x = 1. சரிங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியானது. ஃபஸ்ட்டு, தேர்டு 1, 4, 5, 2. இப்போ இந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்கிறது வந்து ஆப்ஷன் சி தான். அப்போ சி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். 4th sum, 5th sum, 6th sum அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.